கொள்ளு ரசம் எப்படி வைக்கலாம், இதனுடைய பயன்கள் என்ன அப்படிங்கறத தான் வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இப்ப நாம ஒரு நான்ஸ்டிக் தவாவில் 50 கிராம் கொள்ளு போட்டு சிம்லேயே வச்சுட்டு கறிக்கிடாம பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம். அது நல்லா வறுபடும் போது நல்ல கமகமன்னு நல்ல ஒரு வாசத்தை கொடுக்கும். அந்த நிறம் மாறி வந்துடுச்சு. அவ்வளவுதான். இதை ஒரு பிளேட்ல கொட்டிக்கலாம், ஆற வச்சிடலாம். அடுத்ததா அதே தவாவில் ஒரு குட்டி டீஸ்பூனால 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் முழு மல்லி, 6 பூண்டு பல்லு போட்டு இதையும் வாசம் வர்றது மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதையும் ஆற வச்சிடலாம். இது எல்லாமே ஆறுனதும் ஒரு மிக்சி ஜார்ல போட்டு எந்த அளவுக்கு பவுடர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அது பவுடர் பாருங்க, இந்த அளவுக்கு தான் வந்திருக்கு. ஆனா நல்லா கம கமன்னு அவ்வளவு ஒரு வாசமா இருக்கு. சும்மாவே சாப்பிடணும் போல அந்த வாசம் தூக்கலா இருக்கு. அடுத்ததா ஒரு பவுல்ல ஒரு நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சிடலாம். இது நல்லா ஊறிடுச்சு. இப்ப நாம இதை கரைச்சி வேற ஒரு பாத்திரத்துல ஊத்திக்கலாம். அடுத்ததா அரைச்சி வச்ச கொள்ளு பவுடர், அந்த மசாலா எல்லாத்தையும் இது கூட கொட்டிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கல்லு உப்பு போட்டு ஃபர்ஸ்ட் கரைச்சி விட்டுறலாம். அடுத்ததா இதுல இன்னும் தண்ணி ஊத்திக்கலாம். அடுத்ததா ஒரு மண் சட்டியில 4 ஸ்பூன் ஆயில் விட்டு ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 இனுக்கு கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் புட்டு போட்டுக்கலாம். இதை நல்லா பொரிச்சிட்டு நம்ம கரைச்சி வச்ச அந்த கொள்ளு ரசத்தை இதுல ஊத்தி மிச்சம் உள்ளதுலயும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி கலக்கி விட்டு ஊத்திக்கலாம். நான் பெருங்காயத்தூள் போட மறந்துட்டு திரும்ப கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். நல்ல வாசத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். இப்போ மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சதும் நல்ல கமகமன்னு நல்ல ஒரு வாசமா இருக்கு. இதை சாதத்துல ஊத்தி பிசைஞ்சும் சாப்பிடலாம், சும்மாவும் குடிக்கலாம். இது உடல் பருமனையும் உடல் எடையவும் குறைக்கும், சளி இருமலையும் கண்ட்ரோல் பண்ணும். நல்லா டேஸ்டியா சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.